பயப்படாத பயப்படாதா. ஹாய், திஸ் இஸ் அரோரா சின்க்ளேர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு மொட்டை இருந்துச்சா, அது பூவாச்சா, அந்த பூக்குள்ள அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோ இருக்க போது. ஒண்ணும் புரியல. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. வீடியோ ஃபுல்லா பாருங்க, புரியும். சோ இந்த வீடியோக்கு ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ஓகே, நீ பேச சொல்லுவோம், நாங்க கேட்கிறோம் அப்படின்றவங்க மட்டும் வீடியோ பாருங்க. இல்ல சரிவா நான் கேட்க மாட்டோம் சுச்சு அப்படின்னு ரொம்ப கலருவீங்கல்ல, அவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாமா? 2013 என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியாது. ஒரு கேட்வே திறந்துச்சு, அதுக்கப்புறம் அது மூடவே இல்லை. சரி, தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து நான் ரொம்ப சின்னதா குட்டியா ஒரு மாதிரி ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருப்பேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபெமினைன் கேரக்டர்ஸோ இல்லை வந்து ஒரு மெச்சூரிட்டியோ எனக்கு இருக்காது. ஸோ நான் மட்டும் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து என்னோட கிளாஸ்ல வந்து டப்புன்னு நிறைய பேர் லீவ் போட ஆரம்பிச்சாங்க. என்ன இவ லீவ் போடுறா, அதுவும் 10 நாள் எப்படி இவ லீவ் போடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாருக்கிட்ட போய் கேட்பேன், அவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் லீவ் போடுறா, ஸ்கூல்ல விட்டு மாற போறா அப்படின்னு. நான் ஒரு மாதிரி எல்லாரோட ப்ராப்ளமையும் மூக்க நுழைச்சிட்டு இருக்க பொண்ணு அப்போ, இப்போ இல்ல. சோ அப்போ அந்த மாதிரி கேட்கும்போது என்கிட்ட யாருமே சொல்லல. அந்த பொண்ணுங்க எல்லாம் திருப்பி வந்தாங்கன்னா நல்லா ஜிகி பிக்கி காதுல கம்பல், கழுத்துல தோடு, கழுத்துல செயின், கையில வளையல்லாம் போட்டுட்டு வருவாங்க. அப்போ வந்து பிடி மேம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன்னா எங்க ஸ்கூல்ல ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு, ஒயிட் கலர்ல தான் கம்மல் போடணும், ஒயிட் கலர்ல தான் தோடு போடணும். தோடு கம்மல் எல்லாம் ஒண்ணுதான் கிறுக்கி. ஒயிட் கலர்ல தான் கம்மல் போடணும், ஒயிட் கலர் தான் வளையல் போடணும், ஒயிட் கலர் செயின் போடணும். ஆனா வந்து இந்த பொண்ணுங்க போட்டா மட்டும் எதுவுமே கேட்கல. இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அவங்க எல்லாம் ஏஜ் அட்டெண்ட் பண்ண பெண்கள். அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து எக்ஸெப்ஷனல் கேசஸ். அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்க கல்ச்சர்ல வந்து தோடு, கம்மல், வளையல், அப்புறமேட்டு வந்து தலையில வந்து ஒரு பூலாம் வச்சிருந்தாங்க, வேப்பிலை எல்லாம் வச்சிருந்தாங்க. என்னன்னோ அவங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தாங்க. அது வந்து எக்ஸெப்ஷனல் கேசஸ். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட் வந்துச்சு, பியூபர்ட்டினா என்ன, பீரியட்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இந்த கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கும் போது தான் டேர்ம் 2 வந்துச்சு. டேர்ம் 1ஓட எண்ட்லயே எங்களுக்கு தெரியும், டேர்ம் 2ல வந்து இந்த மாதிரி பல்லான விஷயங்கள் வந்து ஒரு சாப்டர்ல இருக்கு, அதை நடத்துவாங்க, அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு எங்களோட சீனியர்லாம் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அப்பவே வந்து டேர்ம் 1 போய் டேர்ம் 2 வந்து பிரிச்சு பார்த்து டிக்ஷனரி எல்லாம் வச்சு கோட்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல டேர்ம் 2க்கு எக்ஸைட்டிங்கா வந்தா என்னோட மேம் என்ன தெரியுமா பண்ணாங்க, நான் டீச் பண்றேன், இன்னொரு நாள் டீச் பண்றேன். டேர்மே முடிஞ்சிருச்சு, எங்க மேம் டீச் பண்ணவே இல்லை. ரோகி. சரி, மேம் சொல்லலாம், என்ன நம்ம கூட தோஸ்து இருக்குல்ல, ஏஜ் அட்டெண்ட் பண்ண தோஸ்து, இதுங்கெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது சொல்லி புரிய வைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனா எங்கள்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லல. 8th ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும்னா வந்து திடீர்னு ஒரு பொண்ணு லீவ் போடுவா, திடீர்னு வருவா, கேட்டா ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டேன்னுவா. அந்த மாதிரி வந்து பொசுக்குன்னு எல்லாரும் லீவ் போட்டு போவாங்க, வருவாங்க. அப்படியே வந்து அவங்களுக்குள்ள ஒரு கேங் ஆயிட்டு யாரெல்லாம் ஏஜ் அட்டெண்ட் பண்ணலையோ அவங்கள வந்து ஒதுக்கிடுவாங்க. இவங்களுக்குள்ள குசுன்னு பேசிப்பாங்க, நம்மள உள்ளே சேர்க்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் போகும் நான் வந்து டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். நம்ம யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்கா போயிட்டே இருந்துச்சு என் வாழ்க்கை. நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில அந்த ஒளி வந்துச்சு. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். நான் எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆனா வந்து அழுவாங்க, கதறுவாங்க. நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஏன்னா வந்து எனக்கும் அது நடந்துருச்சு. தெய்வமே, அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் குடுன்னு எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி மாமி இங்க பாருங்க, நானும் பீரியட்ஸ் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு. எங்க அம்மா வந்து ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தேன். ஏன்னா எங்க வீட்டுல யாருமே எக்ஸைட் ஆகல. நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா வந்து நம்மளுக்கு ஒரு 10 நாள் லீவ் கிடைக்கும் போது நம்ம ஹோம்ஒர்க், நம்மளுக்கு எந்த ஒர்க், எல்லா டெஸ்ட் எல்லாம் காலி, நம்ம லீவ் போட்டு ஜாலியா இருக்கலாம். திருப்பி போனா வந்து தோடு கம்மெல்லாம் போட்டுட்டு ஜிகி பிகின்னு இருக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான போட்டேன். எங்க வீட்டுல வேற ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. எங்களோட கல்ச்சர்ல வந்து பியூபர்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, ஒரு லீவ் இல்ல. அடுத்த நாளே வந்து 2 டேஸ் ஆக்சுவலி அது வந்து பக்ரீத் டைம் நினைக்கிறேன். அப்போ ஆல்ரெடி வந்து ஸ்கூல் லீவ் இருந்துச்சு. லீவ் முடிச்ச உடனே நான் போனேன். யாருமே நம்ப மாட்டாங்க, இப்போ எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. நான் வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணியே ஆகணும், ஏன்னா அப்பதான் அவங்க கேங்ல சேர்த்துப்பாங்க. அது தலை வலியா இருந்துச்சு.
இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆல்ரெடி டென்ஷனா இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கல. ஆக்சுவலி வந்து ஹிந்துஸ்ல வந்து அந்த பியூபர்ட்டி அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சாப்பாடு போட்டு சாரிலாம் கட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி என்னோட நெய்பர்ஹுட்ல நிறைய ஹிந்துஸ் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தப்ப எங்க வீட்டுல அதெல்லாம் பண்ணல. ஸ்கூலுக்கு போனா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நான் வந்து உங்ககிட்ட ஒன்று பிரேக்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னா அவன் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் 1 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாரு எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஓ, ஓகே ஓகே சரிவா, இனிமே நீங்களும் எங்க கேங் தான் அப்படின்னு வந்து என்ன சேர்த்துக்கிட்டாங்க. அப்பதான் எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. வெக்கமா இல்ல? பீரியட்ஸ் வந்துருச்சா, சோ டிக். நெக்ஸ்ட் என்ன இது. சோ நான் வந்து ரொம்ப இந்த படம் எல்லாம் பார்ப்போம்ல, இந்த ஹீரோயின்லாம் வந்து இப்படி 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 டான்ஸ் ஆடும் போது அப்புறமேட்டு வந்து ரொம்ப ரொம்ப செக்ஷுவலைஸ் பண்ணி ரொம்ப அழகா காட்டி அதெல்லாம் வந்து மண்டையில பதிஞ்சிருச்சு. ஸோ வந்து எனக்கும் வந்து அழகா இருக்கணும், நானும் வந்து ஒரு பெண் மாதிரி உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எப்பயுமே வந்து குஞ்சு குஞ்சு பார்ப்பேன். அங்க ஒண்ணுமே இருக்காது. நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. இப்போ காதலுக்கு வருவோம். ஸோ பியூபர்ட்டிக்கு முன்னாடி வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் காய்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு ஒரு பிளேமேட்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டாவே எனக்கு அது போதும். பிகாஸ் காய்ஸோட கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேர்ள்ஸோடது விட. ஸோ அப்போ வந்து அவங்கள ஒரு கம்ப்ளீட்டா நான் வந்து ஒரு பிளேமேட்ஸா என்னோட கூட விளையாடுற ஒரு எந்த ஒரு கள்ள கபடம் இல்லாத ஒரு நட்பா தான் இருந்துச்சு. ஆனா பியூபர்ட்டிக்கு அப்புறம் வந்து அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஒரு 13-14ல வந்து அழகா தான்டா இருக்கா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இவங்க அழகா இருக்காங்க, இவங்க அழகா இல்லை, அந்த மாதிரி எனக்கு தோணவே தோணாது. என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டா போதும், ஜாலியா பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, அதுதான் எனக்கு தோணும். அதுக்கப்புறம் தான் வந்து அழகு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி என் மைண்ட் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு 15-16லாம் வந்து வாழ்ந்தா இவனோட தான் வாழணும் அப்படின்னு சில பேரை பார்த்து தோணும். அது வாழ்ந்தா உங்கூடதான் வாழ். அப்புறமேட்டு வந்து 18-19லாம் வந்து ஆண்கள் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆண்களை பார்த்தாலே வந்து குதுகலமா என்னோட மனசு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. காஜல தீயாதப்போ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சதுனால ஒரு டெக்னிக்கலா நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல. பட் குட்டி குட்டி கதை என்னோட லைஃப்லயும் இருந்துச்சு. அந்த கதைக்கு வருவோம். பஸ்ல நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தேன். எனக்கு பஸ்ல வந்து பெரிய லவ் ஸ்டோரி இல்ல, பெரிய கிரஷ் இல்ல, எதுவுமே இல்லை. ஏன்னா பஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து கேர்ள்ஸ் உட்காருவாங்க, பின்னாடி பாய்ஸ் உட்காருவாங்க. பஸ்ல ஒரு கண்டக்டர் இருப்பாங்க, பஸ்க்கு ஒரு லீடர் இருப்பாங்க. ஏன்னா இப்ப இந்த பஸ்னா அவங்க வந்து ஒரு பஸ் ரூம் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அங்க ஒரு பஸ் டீச்சர் இருப்பாங்க, அந்த பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லீடர் இருப்பாங்க. ஸோ நம்ம திமிர் பிடிச்சி ஆம்பளை சோக்கில் வந்து 2 பேரும் கான்வர்சேஷன் லீட் பண்றோம், ஒரு சந்தேகமா ஆயிட்டாங்க அப்படின்னா என்னை போய் டீச்சர்கிட்ட மாட்டிடுவாங்க. என் பஸ் டீச்சர் என் கிளாஸ் டீச்சர் சொல்லிடுவாங்க, என் கிளாஸ் டீச்சர் என் பேரண்ட்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டட். அதனால பஸ் வந்து ரொம்ப நாட் சேஃப் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் காய்ஸ். அதனால நான் என்ன பண்ணேன், ஆட்டோக்கு மாறினேன். வெக்கமா இல்ல? ஆட்டோ வந்து நீங்க பஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். உங்களுக்கு ஆட்டோ லீடர் கிடையாது, ஆட்டோ ரூம் கிடையாது, ஆட்டோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. ஆட்டோனா வந்து கண்டுக்கவே மாட்டாரு. சில ஆட்டோனா உங்க வீட்டுக்கு தெரிஞ்சவங்க ஹையர் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் போய் போட்டு விட்டுருவாங்க. என்னோட ஆட்டோனெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஸோ நான் வந்து ரொம்ப குஷியா இருந்தேன். இப்போ இப்படி ஆட்டோ ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னா கம்பேர்ட் டு பஸ் வந்து ஒரு மியூசியம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களால எதுவுமே பண்ண முடியாது, எல்லா கண்களும் உங்களை நோக்கியே இருக்கும். ஆனா ஆட்டோ வந்து ஒரு பூங்கா மாதிரி, நீங்க என்ன வேணா ஏது வேணா பண்ணலாம், எவனும் கண்டுக்க மாட்டான். சோ நான் ரொம்ப குஷி ஆயிட்டேன். இப்ப லவ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு வந்து நான் ஒரு பிளான போட்டேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. சரி லவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான போட்டாச்சா. எப்படி லவ் பண்ணலாம், நானே போய் யாரையும் லவ் பண்ணலாமா, என்ன யாராச்சும் தேடி வந்து அவங்கள லவ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த படம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க தான் வந்து சீன் போடுவாங்க, பசங்க தான் வந்து லவ் சொல்லுவாங்க. சரி நம்ம அப்படியே நம்மள யாரா தேடி வந்து ஐ லவ் யூ சொல்லணும், நம்ம லவ் பண்ணிடலாம், நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அமைதியா உட்காந்துருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பையன் வந்து ஐ லவ் யூ சொன்னா சாக்லேட் கொடுத்தேன். எனக்கு அந்த பையன் மேல அவ்வளவு பெரிய க்ரஷ் இல்லைனாலும் அந்த சாக்லேட்காக நான் ஓகே சொல்லிட்டேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். நாங்க வந்து எப்படி லவ் பண்ணுவோம்னா நடுவில் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் கிட்ட நான் என்ன சொல்லணுமோ சொல்லிடுவேன். அந்த பையன் இந்த பையன் கிட்ட சொல்லிடுவேன். இந்த பையன் வந்து திருப்பி இவன் கிட்ட சொல்லி இவன் என் கிட்ட சொல்லிடுவான். ஸோ நாங்க வந்து அவனை வந்து ஒரு புறாவா யூஸ் பண்ணி தான் லவ் பண்ணுவோம். எத்தனை நாளைக்கு, 2 வாரத்துக்கு அப்புறம் எனக்கு அவன் சைட்ல இருந்து கம்யூனிகேஷன் கட் ஆச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பையன் கிட்ட கேட்டா, இல்லக்கா அவன் ஷட்டில் கிளாஸ் போறதுனால என்னை வந்து பார்க்க முடியல, அதனால அவர் பேச மாட்டாரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து பயங்கர கோவம் வந்துச்சு. அது எப்படி ஷட்டில் கிளாஸ் போகலாம், இப்போதானே நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்போம்,
இப்போ நம்ம வந்து போனும் இல்ல நம்ம கிட்ட லெட்டரும் அனுப்ப மாட்டோம். இந்த பையனா ஒரே கம்யூனிகேஷன் 1 year அவன் மீட் பண்ண மாட்டான். நான் கொஞ்சம் டாக்ஸிக் ஆகி அவன் கிட்ட போய் கேளு, நான் முக்கியமா ஷெட்டில் முக்கியமா அப்படின்னு நான் கேட்க சொன்னேன். அந்த பையன் கேட்டான். அந்த பையன் அதுக்கு என்னத்தம்மா சொன்னான், அவ யாரா எனக்கு ஷெட்டில் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. ஸோ இந்த லவ் போயிடுச்சு. நாங்க ஒரு கிஸ் பண்ணிக்கல, ஒரு கை கோத்துக்கல, நாங்க ஒண்ணுமே பண்ணல. அப்படியே என் மனசுல அவ்வளோ பாரமா இருந்துச்சு. சரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் ஆர்டர் ஸ்டாண்டர்ட் நான் வந்து இப்படி போயிட்டு இருந்தான். சரி நம்ம இவனா வந்து பேசுவான்னு வெயிட் பண்ணா பேச மாட்டான். சரி நம்ம தான் ஏதாவது சிக்னல் கொடுத்தோம்னு நான் இப்படி பார்த்தேன். பையன் என்ன அந்த பொண்ணு நம்மளை பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டான். செகண்ட் நாள் நான் இப்படி பார்த்தேன். சரி அடுத்த நாள் வந்து லைட்டா இப்படி சிரிச்சேன். அந்த பையன் அப்படியே யாரா இப்ப சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா. அதுக்கப்புறம் அவன் சிரிச்சான், நான் சிரிச்சேன், அவன் சிரிச்சான், நான் சிரிச்சேன், அவன் சிரிச்சான். சரி சிரிச்சுட்டே இருந்த வேலைக்காகன்னு சொல்லிட்டு லைட்டா ஹாய் சொன்னேன். அந்த பையன் ஹாய் சொன்னான். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன்கிட்ட பேசி ஐ லவ் யூ சொன்னா, நானும் லவ் யூங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா லவ் பண்ணியாச்சு சொல்லிட்டு லவ் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த லவ் வந்து ஒரு 2 மாசம் தான் இருந்துச்சு. இது வந்து அந்த லவ் விட கொஞ்சம் டீப்னா லெட்டர். இந்த பையன் எனக்கு என்கிட்ட போன்லாம் கிடையாது. ஸோ நான் யாருக்கிட்டையும் போன்ல கான்டாக்ட் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் எதுவுமே இல்லை, லெட்டர் தான். ஸோ நான் லெட்டர் எழுதி என் லஞ்ச் பேக்ல வச்சு நான் ஒரு இடத்துல வச்சிருவேன். அந்த லெட்டர் மட்டும் அந்த பையன் எடுத்துட்டு போயிடுவான். திருப்பி நான் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வருவேன். நான் வந்து அப்போவே ஒரு கிவர். நான் எங்க வீட்டுல இருக்க சாக்லேட் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து அள்ளி போட்டு கொடுப்பேன். அந்த பையன் வந்து சாப்பிட்டுட்டு கவர் என்கிட்ட கொடுத்துருவேன். நான் கவரை சேவ் பண்ணி வச்சுப்பேன். நான் லெட்டர் வந்து வாங்கி வச்சுட்டு லெட்டர் படிச்சு டிஸ்போஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 மாசம் போச்சு. அதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணியிருக்கோம், கையில் கோத்துலாம் போயிருக்கோம். பட் பெருசா எதுவுமே இல்லை, இவ்வளவுதான். அது என்ன ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன பெரிய இப்போதான் பசங்கெல்லாம் வந்து ரொம்ப இன்டிமேட்டா ரொம்ப லவ்வீகமா இருக்காங்க. அப்பெல்லாம் எனக்கு இதுவே பெரிய விஷயம் தான். நான் வந்து இவர் தான் நம்ம கல்யாணம் பண்ணி போறோம் அப்படின்லாம் நான் வந்து மலைக்கோட்டையை கட்டிட்டேன். திடீர்னு அந்த பையன் லெட்டர் அனுப்புறதை நிறுத்திட்டான். என்னடா லெட்டர் அனுப்புறதை நிறுத்திட்டான் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஒரு நாள் அந்த பையன் வந்து கேட்டு தெளிவா சொன்னான், இங்க பாரு நீ நல்லாதான் இருக்க, ஆனா உன்னை விட ஒரு பொண்ணு G5ல நல்லா இருக்கு, அவளுக்கு லாங் ஹேர் இருக்கு, அவ பார்க்க அழகா இருக்கா, அவள் டாலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமே அந்த பொண்ணே லவ் பண்ணலான் இருக்கேன். அந்த பொண்ணு கிட்ட போன் இருக்கு, நான் அவகிட்ட பேச முடியும், உங்ககிட்ட நல்லா பேச முடியாது, எனக்கு இதுதான் ஈஸிப்பா, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். நானும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கதறேன். அப்கோர்ஸ் பாத்ரூம்குள்ளலாம் போயிட்டு உட்காந்து டேப் திறந்து விட்டு ஜெய் மாதிரி உட்காந்து அழுவேன். எனக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலி இந்த பிரேக்கப் வந்து என்னை வந்து ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா வந்து பிரேக்கப்னால ட்ராமா வரல, நான் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ நம்ம அழகா இல்லை போல, நம்ம வந்து டாலா இல்லை போல, நம்ம வந்து ஹேர் நம்மளுக்கு நீட்டா இல்லை போல. எங்க அம்மா வந்து என்ன ஹேரை கட் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. பிகாஸ் என்னோட சிஸ்டர்ஸ்க்கு வந்து லாங் ஹேர் இருக்கும், எனக்கு வந்து அதே மாதிரி லாங் ஹேர் இருந்தா 3 பேருக்கும் தலை பின்னி விட கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் ஷார்ட் ஹேர்ல இருப்பேன். கட் பண்ணி விட்டுட்டே இருக்கனால ரிப்பன் நிக்காம இப்படி தொங்கிட்டு இருக்கும். நான் ரொம்ப கேவலமா இருப்பேன் ஸ்கூல் படிக்கும் போது. அதனால அந்த பையன் லாஜிக்கா அந்த பையன் வந்து இந்த பொண்ணு பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை, அந்த பொண்ணு தான் நல்லா இருக்கு, அந்த பொண்ணுக்கு கேர்லி ஹேர் இருக்கும், அந்த பொண்ணு வந்து டாலா இருக்கும், ரொம்ப ஃபெமினைனா இருக்கும், அதான் என்கிட்ட இது இல்ல அப்புறம் என்ன. சோ அந்த பொண்ணை நோக்கி அந்த பையன் போயிட்டான். அது வந்து எனக்கு பயங்கர இன்செக்யூர் ஆயிடுச்சு. நான் கண்ணாடி முன்னாடி பார்த்து என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து நான் நல்லா இல்லை, அழகாவே இல்லை, யாருக்கும் எனக்கு பிடிக்காது, யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் டிப்ரெஷனுக்கே போயிட்டேன். 10th வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம். அப்பெல்லாம் ஒரு விஷயம், 10th வந்து நீ வந்து லவ்லாம் பண்ணாம சின்சியரா படிச்சு நல்ல மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ 11th போய் லவ் பண்ணிக்கலாம், ஏன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்குள்ள ஒரு பிலீஃப். ஓகேவா? அப்போ வந்து சரி நம்ம 10th பிரேக்கப் பண்ணது நல்லதான், நம்ம படிப்புல ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா படிச்சு நான் வந்து மார்க் எடுத்துட்டேன். 11th போனா லவ் பண்ணணும். கிளாஸ்ல பாதி பேர் லவ் பண்ணுங்க, மயிலா வைக்கும், அப்பெல்லாம் மை வச்சா இந்த பொண்ணுக்கு ஆள் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அப்பதான் வந்து அழகா இருக்கணும், ஆள் கண்ணுக்கு அழகா தெரியணும்னு சொல்லிட்டு அழகா ரெடி ஆயிட்டு வராங்கன்னு அர்த்தம். ஸோ கிளாஸ்ல எல்லாரும் பாதி பேர் லவ் பண்ணுவாங்க. 10th வரைக்கும் லவ் வந்து ஒரு டேபுவா இருந்துச்சு. 11th வந்து நார்மல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம எப்போ லவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். 10th 2 லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா, சரி 11th நம்மளா போய் எங்க எதுக்கு உண்டா வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன். அப்போதான் வந்து என்னோட எதிர்த்து வீட்டு பையன் வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சான். டேய் இவ்வளவு நாள் ஒன்ன நான் நோட் பண்ணலையடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்லா இருக்கானே, அவ்வளவு நாள் எனக்கு அழகா தெரியாத பையன் திடீர்னு எனக்கு அழகா தெரிய ஆரம்பிச்சிட்டான், அவன் டாலா இருப்பான், அவன் நல்லா படிப்பான், ஐயோ இவனை மிஸ் பண்ற கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என் பிரம்மாஸ்திரம் அந்த சிரிப்பை போட்டேன், சூர்யா சிரிப்பேன். நான் தான் அப்படி பார்த்தேன்.
அப்புறம் இப்படி சிரிச்சேன். ஆக்சுவலி பசங்க ஈஸிங்க, நீங்க பார்த்து சிரிச்சா போதும், அதுக்கப்புறம் அவங்க மத்த வேலையெல்லாம் பார்த்துருவாங்க. நானும் பார்த்து சிரிச்சேன். அந்த பையன் வந்து செட் ஆயிட்டான். செட் ஆன உடனே நாங்க வந்து மறுபடியும் லெட்டர் தான். நாங்க வந்து பெருசா எங்கேயும் வெளியே போயிட்டு சுத்தினதுலாம் கிடையாது, எங்க வீட்டுல அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து லெட்டரை வந்து ஸ்கூட்டிக்குள்ள வச்சிருவேன், செடிக்குள்ள வச்சிருவேன். எங்க ஸ்ட்ரீட் தானே, ஸோ அந்த பையன் வந்து எடுத்துப்பான். ஸோ லெட்டர் தான் லவ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து எங்க வீட்டுல மாட்டிக்கிட்டேன். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் உட்கார வச்சு, அது எப்படி நீ லவ் பண்ணா, அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? நீ வந்து இதெல்லாம் எனக்கு தெரியுமா, இதெல்லாம் வந்து இந்த வயசுல நார்மல், ஆனா நீ பண்ணாத, நீ வந்து உன்னை அப்படியே வளர்த்தோம், நீ இப்படியா வளர்த்தோம், நல்லா மண்டே கழுவிட்டு நான் வந்து கிட்ட போய் எனக்கு அம்மா அப்பா தான் முக்கியம் அப்படி சொன்னா, சரி அந்த பையன் வந்து சரிம்மா அப்படி சொல்லிட்டு டீசெண்டா சரிப்பா நன்றி வணக்கம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல வந்து லவ்வே இல்லை. நான் வந்து ஸ்கூல் அப்படியே 12th முடிச்சேன். காலேஜ் விமென்ஸ் காலேஜ்லயும் பெருசா எந்த லவ்வும் கிடையாது. கோவிட். அதுக்கப்புறம் இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? சோ இதுதான் என்னோட ஸ்கூல் லவ் ஸ்டோரிஸ். இந்த 96 மூவில வர மாதிரி இல்ல இந்த 3 படத்துல வர மாதிரி ரொம்ப ஆழமான காதல்லாம் இல்ல. என்னோட வந்து ஒரு அரேஞ்ச் காதல் தான். ஒரு டக்குனு வந்து டக்குனு போயிடுச்சு. அண்ட் இதுதான் என்னோட பியூபர்ட்டில வந்து நான் கோ த்ரூ பண்ண ஒரு மூட் ஃபிளக்சுவேஷன், இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பயங்கர பிசிக்கலா எனக்குள்ள நடந்த சேஞ்சஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். நான் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ எக்ஸ்ப்ளோர்ட் மை ஓன் பாடி அண்ட் ஹவ் ஐ கிரேவ் ஃபார் சர்டன் திங்ஸ். அது எல்லாமே வந்து நான் மேபி இன்னொரு வீடியோவா போடுறேன், இல்லை போடாமே போகலாம். நான் ஒரு லேட் ப்ளூமர்னு சொல்லுவேன். பிகாஸ் என்னதான் நான் 13ல என்னோட ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி வந்தாலும், நான் ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணாலும், நான் லவ்விக வாழ்க்கையில என்னை ஈடுபடுத்திக்கிட்டாலும், பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து நான் ஒரு 11-12 இயர் ஓல்டு பொண்ணு மாதிரி தான் இருந்தேன். ஆனா வந்து அது வந்து எனக்கு ஒரு லேட் 18-19ல வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. நான் டக்குன்னு வந்து ஹைட் ஆன ஒரு ரேபிட் க்ரோத் இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட டிப்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பர்த் கண்ட்ரோல் ஆஃப்டர் என்கேஜிங் மை செல்ஃப் இன்டு செக்ஷுவல் லைஃப், அதுக்கப்புறம் ஒரு நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. அண்ட் பர்த் கண்ட்ரோலுக்கு அப்புறம் என்னோட பாடியை வந்து டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்ப ஃபெமினைனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன். So this is my experience from being a mottu and becoming a beautiful mother. So வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. Please do subscribe my YouTube channel and follow my Instagram page. Like, share and comment.